டேய் ஸ்டூடண்ட் எல்லாம் வாமா பண்ணுங்க. டேய் எல்லாம் ஒழுங்கா பண்ணுடா. விக்கிய பாறா எவ்வளவு சூப்பரா பண்றான் பாறா. ரெடி எல்லாம் வாமா பண்ணுங்க. சரி நல்லா காலை விட்டு தூக்குடா. நல்லா ஜம்ப் பண்ணு. விக்கி எப்ப இவ்வளவு எனர்ஜியா இருக்கா? லீவ் வேணும் சார், எனர்ஜி இல்லை சார். பாத்தீங்களாடா அவன் வார்ம் அப் பண்ணி உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 நாளா டூலிப் போட்டிருந்தேன். டூலிப்பா? 2 டூலிப் என் பாக்கெட்ல இந்த எடுத்து போட்டேன். இருக்கு சார், லீவ் விட்டுருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்லாம் இப்படி தானே இருக்கிறானுங்க. டேய் உனக்குலாம் அறிவு இல்லை. டூலிப் போடலாமா? தப்பு தானே. என்னடா வச்சுக்கிட்டே இருக்கேன். எங்க அண்ணனை கூப்பிட்டு வரேன். எவனா கூட்டாடா போடா. என்ன பண்ணியோ தெரியாது, நீ போட்டு பொழக்கிறேன். அண்ணன் நான் பாத்துறேன் வாடா. அதான்டா பயமா இருக்கு. அது போயிட்டுறான். வாப்பலாம். ரெடி வா முன்னாடி வா. என்ன சார் என் தம்பில கை வச்சு? என்ன சார் எது கை வச்சீங்க தம்பி மேல? பேசி சொல்லுங்க சார். என்ன சார் வாயில வச்சிருக்கீங்க? நான் டூலிப் என் தம்பி இங்க ஒண்ணு வைப்பான், நான் வாய் ஃபுல்லா வைப்பேன். அடே வாய் மேலே ஒன்று வைப்பேன். சார் நான் கோவப்படுறது தப்பாக எடுத்துக்காதீங்க சார். அந்த பிஞ்சு மூஞ்ச பாருங்க சார். பாவம் சார், அவன் தான் சார் தெரியும் சார். அவன் உங்களுக்கு மட்டும் தம்பி இல்லை சார், எனக்கும் தம்பி தான் சார். அவன் நல்லா இருந்தானா அது போதும் சார் எனக்கு. சாரி சார். சார் ரொம்ப சாரி சார். எனக்காக நீங்கள் இவ்வளோ பேசியிருக்கீங்க சார். உங்களுக்காகவாவது நான் இதுக்கப்புறம் டூலிப் போடாமல் நிப்பாட்டிடுறேன் சார். நான் மட்டும் இல்லை, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க யாரும் போடாதீங்க. இதனால கேன்சர்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி விக்கி. நீ போய் வாங்க பண்ணு, நான் வரேன். ஓகே சார். பார்த்தீங்களா சார் எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான். சார் சாரி சார், மன்னிச்சிருங்க சார். இனிமேல் நான் போடவே மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். டேய் என்னடா என்னைய சொல்லிட்டு 6 தண்ணி உள்ள வச்சிருக்கா? காலைல 5 மணிக்கு வச்சேன் சார். வாயெல்லாம் எரியுது. எப்படி தான் போடுறாங்கன்னே தெரியல.